மிக்ஜாம் புயல் நிவாரணத் தொகை வழங்குவது தொடர்பாக சென்னை தலைமைச் செயலகத்தில் தலைமைச் செயலாளர் சிவதாஸ் மீனா உயர் அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை தருவதற்காக நமது செய்தியாளர் ராஜேஷ் இணைகிறார். வணக்கம் ராஜேஷ், இந்த ஆலோசனை கூட்டத்தில் யாரெல்லாம் பங்கேற்றுள்ளனர்? விவரம். வணக்கம். மிக்ஜாம் புயல் நிவாரணத் தொகை வழங்குவது தொடர்பாக தலைமைச் செயலாளர் சிவதாஸ் மீனா அவர்கள் தலைமைச் செயலகத்தில் ஆலோசனை நடத்தி வருகின்றார். சென்னை தலைமைச் செயலகத்திலே நடைபெறக்கூடிய இந்த ஆலோசனையில் முதலமைச்சருடைய தனி செயலாளர்கள், உள்துறை செயலாளர் அமுதா, காவல்துறை டிஜிபி திரு சங்கர் ஜிவால், அதே போல சென்னை மாநகராட்சி ஆணையர் மற்றும் நிதித்துறை செயலாளர் திரு உதயச்சந்திரன் உள்ளிட்ட பல்வேறு முக்கிய துறை சார்ந்த அதிகாரிகளும் இந்த கூட்டத்திலே பங்கேற்றிருக்கிறார்கள். அதாவது ஞாயிற்றுக்கிழமை முதல் சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், செங்கல்பட்டு ஆகிய 4 மாவட்டங்களில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரண உதவித் தொகையாக 6000 ரூபாய் வழங்கப்பட இருக்கிறது. அதற்கான டோக்கன் விநியோகிக்கும் பணிகள் கடந்த 2 நாட்களாக நடைபெற்று வரும் நிலையில் சிலருக்கு டோக்கன் வழங்கப்படவில்லை என்று ஆங்காங்கே சிறு சலசலப்பு ஏற்படுகின்றது. அவர்களுக்கு மாற்றாக அந்த விண்ணப்ப படிவம் வழங்கப்படுகின்றது. எனவே இந்த விவகாரத்தை பொறுத்தவரையில் பாதிக்கப்பட்ட பொதுமக்களுக்கு உடனடியாக அந்த நிவாரணம் சென்று சேர வேண்டும். அதிலே எந்த விதமான தடங்களும் இருக்கக்கூடாது. ஏதேனும் ஆங்காங்கே பிரச்சனைகள், சிறு குழப்பங்கள் போன்றவை இருந்தால் காவல்துறை மற்றும் அரசு துறையினுடைய வருவாய்த்துறை அதிகாரிகள் போன்றவரெல்லாம் உரிய விளக்கங்களை கொடுத்து பொதுமக்களுக்கு அந்த தீர்வுகளை அளிக்க வேண்டும். அவர்களுக்கு தேவையான படிவங்கள் கொடுத்து அவர்களுக்கு தேவையான வழிமுறைகளையும் காட்ட வேண்டும் என்று தற்போது இந்த ஆலோசனை கூட்டத்திலே பேசப்பட்டு வருகின்றது. இந்த ஆலோசனை கூட்டத்தினுடைய சாராம்சம் என்பது, இந்த 6000 ரூபாய் என்பது பாதிக்கப்பட்ட மக்கள் அனைவருக்கும் உரிய தொகை சென்று சேர வேண்டும். அதுல எந்த விதமான தடங்களோ வேறு விதமான குழப்பங்களோ இருக்கக்கூடாது. எந்த பிரச்சனைக்கும் இடம் தராமல் பொதுமக்களுக்கு நிவாரணத் தொகை சென்று சேர வேண்டும் என்பதை உறுதி செய்வது தொடர்பான ஆலோசனை கூட்டமாக இது நடத்தப்பட்டு வருகிறது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.